Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல crochet clutch எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். crochet clutch பண்றதுக்கு 100 grams cotton yarn and 4 mm crochet needle எடுத்துக்கோங்க. slip knot போட்டு project start பண்ணிக்கலாம். slip knot போட்டதுக்கு அப்புறமா chain 4 work பண்ணிக்கோங்க. So இப்போ நம்ம first base work பண்ண போறோம். So chain 3 plus 1 டோட்டலா chain 4 work பண்ணிக்கோங்க. hook ல இருந்து second chain ல needle insert பண்ணி one single crochet work பண்ணிக்கோங்க. again next இருக்கிற two chains ல one single crochet work பண்ணிக்கோங்க. so total உங்களுக்கு 3 single crochets இந்த round ஓட end ல இருக்கும். chain on போட்டு project turn பண்ணிக்கோங்க. first இருக்கிற chain லயே one single crochet work பண்ணிக்கோங்க. remaining இருக்கிற ரெண்டு chains ல one single crochet work பண்ணிக்கோங்க. so இந்த round ஓட end ல உங்களுக்கு 3 single crochets இருக்கும். so next roundக்காக chain work பண்ணிக்கோங்க. project turn பண்ணி first இருக்கிற அந்த chainலயே one single crochet work பண்ணிக்கோங்க. remaining இருக்கிற ரெண்டு chainsலயும் one single crochet work பண்ணிக்கோங்க. so இந்த roundோட endலயே உங்களுக்கு 3 single crochets இருக்கும். next roundக்காக chain on work பண்ணிக்கோங்க. chain on complete பண்ணதும் project turn பண்ணிக்கோங்க. first இருக்கிற அந்த chain spaceலயே one single crochet, next இருக்கிற two chainsலயே one single crochet work பண்ணிக்கோங்க. so total உங்களுக்கு 3 single crochets இருக்கும். இதே மாதிரி இன்னும் 26 rows work பண்ணிக்கோங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 rows இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. so single crochet 30 rows work பண்ணிட்டே வாங்க. so இப்போ நம்ம base work பண்ணிட்டோம். இந்த base பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 inches இருக்கு. width பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 inch இருக்கு. so next வந்து இந்த base சுத்தி நம்ம single crochet work பண்ண போறோம். chain on போட்டுக்கோங்க. பக்கத்திலே உங்களுக்கு loop தெரியும் பாத்தீங்களா? இந்த loopல வந்து one single crochet work பண்ணிக்கோங்க. இந்த single crochet டாப்ல marker place பண்ணிக்கோங்க. இதே மாதிரி next இருக்கிற loopலயும் நீங்க வந்து single crochet work பண்ணிக்கோங்க. so எல்லா loopsலயும் one single crochet complete பண்ணிட்டே வாங்க. so next corner reach பண்ற வரைக்கும் single crochets work பண்ணிக்கோங்க. so இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து corner reach பண்ணிட்டோம். டோட்டலா உங்களுக்கு 29 single crochets இருக்கும். இப்போ நம்ம last loop இதான் இந்த corner place. இதுல வந்து ஒரு single crochet work பண்றோம். so டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 single crochets இருக்கும். நெக்ஸ்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 chains இருக்கு. இந்த 3 chainsலயும் one single crochet work பண்ணிக்கோங்க. so இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 plus 3 டோட்டலா 33 single crochets இருக்கும். இப்போ நம்ம next corner வந்திருக்கோம். இனி நம்ம loopsல work பண்ண போறோம். so loopல வந்து single crochet work பண்ணிக்கோங்க. so next corner reach பண்ற வரைக்கும் எல்லா loopsலயும் one single crochet work பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு loops வந்து விசிபிளா தான் இருக்கும். so இப்போ நம்ம next corner வந்துட்டோம். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 63 single crochets இருக்கும். so நெக்ஸ்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 chains இருக்கும். இந்த 3 chainsலயும் one single crochet work பண்ணிக்கோங்க. again marker remove பண்ணி அந்த placeல slip stitch பண்ணிக்கோங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 66 single crochets இருக்கும். so இப்போ நம்ம next round வந்து primrose stitch work பண்ண போறோம். so chain 2 போட்டு project start பண்ணிக்கலாம். next இருக்கிற 2 chains skip பண்ணிக்கோங்க. third chainல one single crochet, chain 2 one single crochet work பண்ணிக்கோங்க. same chain spaceல நம்ம work பண்ணுவோம்.
ஸோ நம்ம வந்து மார்க்கர் வந்து அந்த செயின் 2 ஸ்பேஸில் போட்டுக்கோங்க. செயின் 2ல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3rd செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. So again next 2 chains skip பண்ணிக்கோங்க. 3rd chainல 1 single crochet, chain 2 1 single crochet work பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற செயின்ஸ்ல சுத்தி செஞ்சிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ நம்ம இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த செயின் 2 ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக நம்ம வந்து செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் செயின் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணோம்ல, அந்த செயின் 2 ஸ்பேஸில் போயிட்டு 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரூஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த செயின் 2 ஸ்பேஸில் தான் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவோம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் வந்து செயின் 2 ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரூஷே. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி செஞ்சுட்டே வாங்க. இந்த ரவுண்டு எண்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணோம்ல, அந்த 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக நம்ம செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த செயின் 1 வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் க்ரூஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. வந்து பிரிம்ரோஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணோமோ அதே தான். 2 செயின் ஸ்கிப் பண்ணி 3rd செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயின் 2 ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செயின் 2 ஸ்பேஸில் போயிட்டு அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் அந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிம்ரோஸோட நம்ம ரவுண்ட் 2 எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான். எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லேயும் போயிட்டு 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் க்ரூஷே சுற்றி செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். செயின் 3ல் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அகெயின் நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணாமல் சேம் ப்ரொசீஜர் செயின் ஒன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன்னில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே செயின் 2 ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 2 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ரவுண்டோட எண்ணில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரோ 3 அண்ட் ரோ 4 வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 inches வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.75 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்டில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹேண்டில் வந்து மிடிலாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மிடிலாக ப்ளேஸ் பண்ணி அந்த இதில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த செயின் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த 2 சைட்லேயுமே மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா 2 சைடும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் வந்து இங்கே மெஷரிங் டேப் வச்சு 2 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன். 2 சைடுமே எனக்கு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ பேக் சைட்லேயும் இதே மாதிரி மார்க்கர் ப்ளேஸ் பண்ணி செயின்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செயின் ஒன் போட்டு சேம் செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மார்க்கர் இருக்கிற செயின் வரைக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம மார்க்கரை ரீச் பண்ணிட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி அந்த ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணி அந்த ஹேண்டில் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கரை ரீச் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கர் இருக்க பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மார்க்கர் இருக்க பிளேஸ் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கர் வரைக்கும் நீங்கள் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸாக ஹேண்டில் எப்படி அட்டாச் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் போட்டு ரிமைனிங் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை பின் பக்கமாக வீவின் பண்ணி உள்ளடி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சிப் வைக்கணும் இல்லை மேக்னெட்டிக் லாக் வைக்கணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.